எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ள அமராவதியில் தலைநகருக்கான கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவின் தலைநகரான அமராவதி குறித்த கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஆந்திர மாநிலம் பிரிந்து தெலுங்கானா உருவாகி 2 வருடங்கள் ஆகினாலும் தற்போதும் ஆந்திராவுக்கும் தலைநகர் ஹைதராபாத் தான். ஆனால் புதிய தலைநகரை கொண்டுவர பல்வேறு முயற்சிக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஒரு புதிய நகரை அமராவதியில் கண்டது ஆந்திர அரசு. ஆந்திர மாநிலத்தின் தலைமைச் செயலகம் அமராவதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 பெரிய நகரங்களில் ஒன்றாக அமராவதியை உருவாக்கும் வரை தான் ஓயப்போவது இல்லை என்று கூறுகிறார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. అదేవిధంగా ఎస్ఆర్ఎం కూడా మనం చరిత్రలో మర్చిపోలేం. అమరావతిని ప్రపంచంలోని మేటి నగరాల్లో 5లో ఒకటిగా చేయాలని శపథం పూని ఈ రోజు ఈ ప్రభుత్వం పనిచేస్తా ఉంది. இது ஒரு புறம் இருக்க, அங்கு தற்போது தேசிய நெடுஞ்சாலை, பல்கலைக்கழகம், கல்லூரிகள் ஆகியன அமைக்கும் நகர்ப்புற மேம்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. மாநில அரசு துவங்கும் எல்லா பணிகளுக்கும் மத்திய அரசும் உதவி வருவதாகவும் பல திட்டங்களை செயல்படுத்த உதவி வருவதாகவும் தெரிவிக்கிறார் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு. ஆனால் ஒரு முழுமையான தலைநகராக அமராவதியை உருவாக்க குறைந்தது 7லிருந்து 10 வருடங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் தன் முயற்சியை முழுமையாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு.